எனக்கு லோடாக கொஞ்சம் லேட் ஆச்சு. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஈவெண்ட்டில் விளாடுறதுக்கு 6 நாள் ஆகிடும். என்கிட்ட பார்த்திங்கன்னா 32 டிக்கெட்ஸ் இருக்குது. எப்படி நான் இந்த டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களால் ஃபுட் 25,000 5 டைம் கொடுத்து வாங்க முடியும். இதில் 5 டைம் கொடுத்து வாங்க முடியும். காசு கொடுத்து 5 டைம் வாங்க முடியும். டோட்டலாக 10 டிக்கெட்ஸா. நீங்கள் என்ட்ரானீங்கன்னா உங்களுக்கு 20 டிக்கெட்ஸ் கிடைக்கும். அப்புறம் வீடியோ ஆட்ஸ் இருக்குது. வீடியோ ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 டிக்கெட்டு 5 8 15 ப்ளஸ் 10 25. இதில் ஒரு 25 டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஆட் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ராசியை இங்கு காட்டுது. நான் ரொம்ப நேரம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அதிகம் ஆட் வருது. இப்பெல்லாம் கேமில் அதிகம் ஆட் வருது. நான் கட் பண்ணிடுறேன். டஞ்சனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. ஸோ அடுத்து வேறு எதுலேயும் இல்லை உங்களுக்கு. அப்போ டோட்டலாக 32 + 25னா 32 20 52 57 டிக்கெட்ஸ் இருக்குது. நான் டஞ்சன் இதுவும் செக் பண்ணிட்டேன். இதுலேயும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் இல்லை. இதுங்க சோலோ அட்வென்ச்சரில் டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இதுலேயும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் விடல. பட் ஆனால் நான் இதுக்கோசரம் தான் விளாட்றேன். இந்த 500 சீஸ்னல் பாஸ் வரும் இல்லையா, அதோட அந்த இது அதுக்கோசரம் விளாட்றேன். ட்ராகன் மாஸ்டர் பாஸ் இது கிடைக்கும், அதுக்கோசரம் விளாட்றேன். பார்ப்போம் இருங்க, இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். முருகா விட்ச்கிராஃப்ட் பியூரிட்டி டெட் டெவில் வாண்டர் பரவாயில்ல. வாங்க இன்றைக்கி டஞ்சன் எப்படி விளாட்றதுன்னு உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் நான் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன், வாய்ஸ் ஓவரில் டிப்ஸ்லாம் கொடுக்கல. இப்போ வந்து நான் டிப்ஸ் கொடுக்குறேன். கண்டினியூ ப்ரௌலிங் கொடுத்துக்கிறேன். இந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய என்ன கிடைக்கும், ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு ட்ராகனை டிஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் கிடைக்குதா. அது கூட எந்த ட்ராகன் டிஃபீட் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் இருக்கும். இந்த ட்ராகன் டிஃபீட் பண்ணால் 2 ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஸோ 5 + 2 7 ஓகேங்களா.
அந்த மாதிரி ஒன்றுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாத்துக்கும் சிகில்ஸ் வைக்கணும். வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் சிகில்ஸ் தான் வைக்கணும். வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் சிகில்ஸ் இருக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு இது வாட்டர் இப்போ எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸ் சிகில் யூஸ் ஆகி அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதில் தான் ஹெச்பி பூஸ்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் எந்த ட்ராகனையும் உடனே கொல்லக்கூடாது. ஏன்னா வீக் அட்டாக் ட்ராகன் இந்த மாதிரி வீக் அட்டாக்லாம் வரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். அதை வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர ட்ராகனோட இது வந்து உங்களுக்கு டிஃபீட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அடுத்த டாஸ்க் வர்றது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து டிஃபீட் பண்ணுற டாஸ்க் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் போனதே நீங்கள் எல்லா ட்ராகனையும் வந்துட்டு கொல்லக்கூடாது. வீக் அட்டாக்லேயே டாஸ்க்கை பார்த்து டாஸ்கில் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். நிறைய ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் எடுக்க முடியும். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண தான் கொஞ்சம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தேன். மொத்தம் 9 ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். அது 9க்குமே நம்ம சிகில்ஸ் வந்துட்டு வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் கொடுத்துருக்கணும். அனாவசியமாக எந்த ட்ராகனையும் நம்ம கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் நான் எந்த ட்ராகனையும் இப்போ கொல்லாமல் வச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து வீக் அட்டாக்கில் 6 ட்ராகன்ஸை டிஃபீட் பண்ணோம். ஆனால் இப்போது இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுக்கும். ஏன்னா அந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, எர்த் எலமெண்ட்டோட பவர் யூஸ் பண்ணியிருக்கனால அதை டிஃபீட் பண்ண முடியல. ஸோ டிஃபீட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கலை. பட் நான் கண்டினியூ பவுலிங்கும் அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோதான். இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்போது உங்களால் அதிக ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் எடுக்க முடியும். அப்புறம் உங்களது டஞ்சனில் எப்பயும் ஒரு 2 எர்த் எலமெண்ட்டு, 2 வாட்டர் எலமெண்ட்டு, ஒரு ட்ரைடனு, மீதியெல்லாம் ஏன்ஷியன்ட்டு ப்ளஸ் டிவைன் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டஞ்சனில் எப்பயும் என்னென்ன இருக்கணும், எர்த் எலமெண்ட்டு, 2 எர்த்து, 2 வாட்ரு, ஒரு ட்ரைடனு, ஒரு இல்லைன்னா 2 ட்ரைடனு, 2 டைரண்ட்டு, அப்புறம் டிவைனு ஏன்ஷியன்ட் 2 கலந்த மாதிரி மீதி காம்பினேஷன் எல்லாம் இருக்கணும். உங்ககிட்ட ஏன்ஷியன்ட் ட்ராகன் இல்லை அப்படின்னும் போது லெஜெண்டரி ட்ராகன் யூஸ் பண்ணாதீங்க. லெஜெண்டரி ட்ராகன் யூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் கேம்ஸில் நான் பார்த்துருக்கேன். அவங்களும் பார்த்திங்கன்னா லெஜெண்டரி ட்ராகன் யூஸ் பண்ணால் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்பிக் ட்ராகன் யூஸ் பண்ணலாம். எப்பிக் ட்ராகன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் லெஜெண்டரியை விட. அதனால் எப்பிக் ட்ராகன் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ட்ரைபிள் ட்ராகன் பார்த்திங்கன்னா எப்பிக் ட்ராகன் தான். இது எந்த ஒரு ஏன்ஷியன்ட்டோ ட்ரைடனோ டைரண்ட்டோ இல்லை டிவைனோ கிடையாது. நான் யூஸ் பண்ணுற இந்த ட்ராகன் எப்பிக் ட்ராகன் தான். என்னோடய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெஜெண்டரி ட்ராகன் தான் இருக்குது. அதையும் நான் மாற்றிடுவேன் கொஞ்ச நாளில். அதுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் ட்ராகன் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ வாங்க இந்த கேம் பிளேயை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் அடிஷ்னலாக தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த கேம் பிளே நல்லா இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். இதுதான் சான்ஸு, கொன்னுடணும், அவ்வளோதான். ஆஹா, போக மாட்டேங்குதே. கொண்டுடலான்னு பார்த்தா இப்படி ஆகுது. எல்லாத்தையும் டார்கெட் பண்ண வச்சுட்டேன், அவ்வளோதான். எவேஷன் சிக்கிள் இருக்கனால தான் இவ்வளோ நேரம் அது ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் பண்ணியாச்சு. சிகிள்ஸ் பார்த்திங்களா, அது யூஸ் பண்ண ஒன்றுக்கும் ஒரு பவர். நமக்கு வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் மாற்றினதில் இருந்து நம்மளால சூப்பராக விளையாட முடியுதுங்க. உண்மையை சொன்னோன்னா வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் சிகிள்ஸ் தான் டஞ்சனுக்கு அந்த சிகிள்ஸ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஆனால் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபைட்டுக்கு போகிறீங்க, நார்மல் ஃபைட்டில் விளையாடும்போது இல்லைன்னா அரேனா மேட்ச்சுக்கு போகும்போதெல்லாம் டஞ்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் சிகிள்ஸ் யூஸ் பண்ணாமல் அதுக்கு தனி ட்ராகன் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு டெட் டெவில் பியூரிட்டி இது யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட்டு வரலாம். ஆனால் வண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டஞ்சனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டஞ்சனுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெவல் 6 ஸ்கில்லு கொடுக்கும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்து நல்ல ஸ்கில்ஸாக கொடுங்க. பெஸ்ட்டு ஸ்கில்ஸ் எது அப்படின்னு நானும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இல்லை, அப்புறமா போடுறேன். பாருங்க, இந்த 5 வீக் அட்டாக்ல ஒரு 5 ட்ராகன்ஸை கொல்லணும். சாரி, 5 ட்ராகன்ஸை வீக் அட்டாக்ல கொல்லணுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டாஸ்க்கு. என்னால் கொல்ல முடியல. எல்லா ட்ராகனும் உஷாராக இருக்குது. தம் ஸ்டோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்படி யூஸ் பண்ணும்போது என்னால் எப்படி கொல்ல முடியும் சொல்லுங்கள்? பாருங்கள், திரும்பவும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா அதையும் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப நேரம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. 13 நிமிஷம் ஆகிப்போச்சு. இதுவே உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதையே அவ்வளோ நேரம் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இதுங்களெல்லாம் கொன்னதுக்கு அப்புறமேட்டு போட்டு தள்ளினதுக்கு அப்புறமேட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரே ட்ராகன்ஸே ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்க ஃபீல் உங்களுக்கு இருக்காது. இந்த டாஸ்க்கை முடிக்கிறது கஷ்டம்தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டாஸ்க்குக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் 4 ட்ராகனை வந்து வீக் அட்டெம்ப்ட் டிஃபீட் பண்ணணும். இவ்வளோ நேரமாக விளாண்டுட்டு இருக்கிறேன், ஒன்றும் முடியலை. 2 ட்ராகன் டிஃபீட் பண்ணியாச்சு. இன்னும் 4 ட்ராகன். உஷாராக இருக்குதுங்க, வேற ஒன்றும் இல்லை.
விட்டுட்டேனே. இது இப்போ இது இல்லாமல் இருந்தது, தூம் ஸ்டோன் இல்லாமல் இருந்தது, நான் விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டர்ன் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் 3 turns. சரி கைஸ், இது ரொம்ப நேரம் போகும், அதனால் நான் திரும்பவும் ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு முடிய போகிற நேரத்தில் காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் கண்டினியூ பவுலிங் தான் கொடுத்துருக்கேன். அதனால் முன்னே விளாண்டது உங்களுக்கு தெரியாது. நான் முன்னையே வந்து 600 ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லூஸ்ரா ட்ராகன் வந்தாச்சு. இனிமே தான் ஆட்டம் விறுவிறுன்னு போகும். கொஞ்சம் 4-5 ட்ராகன்ஸ் டிஃபீட் பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு மேலே முடியாது. இதுக்கு மேலே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். நாக் அவுட்டில் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதான். லூஸ்ராக்கு நான் ட்ரைடன்ட் ஹண்டிங் வைக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா சீக்கிரம் டெத் ஆகிடும். அதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணால் சீக்கிரம் அதோட ஹெச்பி போயிடும். அதனால் லூஸ்ராக் நான் ட்ரைடன்ட் ஹண்டிங் வைக்க மாட்டேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட வாட்டர் ட்ராகன் இல்லைன்னா லூஸ்ராவோட இந்த லைட் ஹீலிங் லைட் யூஸ் பண்ணிக்குவேன். அது வந்து ஹெச்பி ஹீல் பண்ணி கொடுக்கும். சரி, வீடியோ லென்த்தாக போகுது, திரும்பவும் ஸ்கிப் பண்ணுறேன். நெட்டு சரியாக எடுக்கலை, ஸோ நான் பேட்டரி லீவ் பண்ண போகிறேன். ஸோ பாய் கைஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். என்கிட்ட நெட்டு சரியாக எடுக்கலை.